இப்போ நம்ம ஹீரோயினால் நடக்க கூட முடியாமல் பொத்துன்னு கீழே விழுந்துருவா. அப்படியே நம்ம ஹீரோ ஏஞ்சி இந்த பெட்டில் போட்டுட்டு ஏதோ ஒரு கொடூரமான வார்த்தைகள்லாம் நம்ம ஹீரோயின் காதில் ஓதி விட்டுட்ருக்க என்னோட ஃப்ரெண்டுக்காரி தட்டி விட்டுட்டு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறா. இந்த சைடு பார்த்தா நம்ம உஸ்தாத் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்துட்டு இந்த மந்திரங்களெல்லாம் இந்த பேயை ஓட்டுறதுக்காக பண்ணிகிட்டு இருப்பார். அதே சமயத்தில் அப்பவும் விடாமல் நம்ம ஹீரோ சைட்லேருந்து அந்த கெட்ட மந்திரத்தெல்லாம் சொல்ல நம்ம ஹீரோயின் பட்டுன்னு வந்து அந்த டேபிள்லேயே அடிச்சுக்கிறா. அப்படியே பின்னாடி இருந்து இவளுக்கு முதுகு தோல்லேருந்து வெட்டி எடுத்துப்பான் இல்லையா அந்த ஹீரோ, அதுலேருந்து ரத்தம் கசியவும் உஸ்தாதுக்கு புரிஞ்சிருச்சு. இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான், இவளை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னு புரிஞ்சிருச்சு அவருக்கு. அதனால் இப்போ எதுவும் கேட்டுக்கல அவர். இந்த புருஷங்காரன் இருக்கான் இல்லையா, அதை கெட்ட மந்திரத்தை சொல்ல சொல்ல ஹீரோயின் கண்ணுக்கு ஒரு பேய் தெரியும் இல்லையா, அது வந்து அப்படியே ஹீரோயினை கழுத்து நெருக்கி வருது. அப்படியே பக்கத்தில் இருக்கவங்கலாம் அடித்து பறக்க விட்டுடுறா நம்ம ஹீரோயின். அப்படியே அப்படியே இந்த உஸ்தாது இருக்கார் இல்லையா, அவர் கழுத்தில் போயிட்டு உட்கார அவர் அப்படியே மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த உடம்புல இருக்க பேயை விளக்க பார்க்குறாரு. கையை நீட்டி படு மந்திரத்தை சொல்ல அந்த பேயும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி போயிடுது. இப்போ நம்ம உஸ்தாதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவ்வளோ பெரிய பேய் கூட சண்டை போட்டதுனால, அதாவது சண்டை போட்டு ஜெயிச்சிட்டார் இல்லையா அவர், கடவுளை நோக்கி ப்ரே பண்ணி மூக்கிலேருந்து வாயிலேருந்தெல்லாம் ரத்த வாந்தியாக வந்துட்டு இருக்கோம். இவருக்கு அப்படியே பயமாயிருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கெட்ட மந்திரத்தை சொல்லிகிட்டே இருப்பான் பைத்தியக்காரன். அப்படியே நம்ம ஹீரோயினை கையோட அவனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வந்துட்டு இந்த புருஷங்காரன் இருக்காங்க இல்லையா, என்ன சொல்லிட்டு இருந்திருப்பான் அப்படின்னா, இப்போ நம்ம உஸ்தாத் வந்துட்டு வாந்தி எடுத்துகிட்டு இருப்பாரு அந்த ரத்த வாந்தியெல்லாம். இப்போ நம்ம பொண்ணுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த உமி கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்துட்டு நம்ம உஸ்தாத் என்ன சொல்கிறாருன்னா, பாப்போம்மா இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துச்சுன்னா நம்மளால சும்மாலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நான் தான் உன் புருஷன், என் பேச தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி அந்த புருஷன் வர சொல்ல, இங்கே வந்துட்டு பாரு இந்த இவ்வளோ அதுக்கு நான் உன் பேச்சை கேட்கணும் அப்படின்னா நீ ஒரு நல்ல புருஷனாக இருக்கணும், அப்போ தான் நான் உன் பேச்சை கேட்க முடியும். உன்னை கொன்னதுக்கெல்லாம் எனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் போட்டு டென்ஷன் ஆகிட்டு பெல்ட்டை வச்சு அடின்னு நம்ம ஹீரோயின் அடிச்சுட்ருப்பான். அதை பார்த்து மனசு பொறுக்க முடியாமல் அந்த வேலைக்கார அம்மா தான் இருக்குல்ல, அது வந்துட்டு இவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போகிறப்ப அந்த புருஷங்காரன் வந்துட்டு என்ன இவளுக்கு